ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்க 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருமா. 1000 ரூபாய் சொல்லுங்க. யாராவது முதல் மதிப்பீடு பண்ணுவா. சரி கொடுத்துறேன். இந்த அறிவிப்பு அழைத்தது ரொம்ப நன்றி. உண்மையிலேயே பள்ளியோட தலைமையாக நிறைய விஷயங்களை நமக்கு வந்து வழிகாட்டி எடுத்திருக்காரு. என்னெல்லாம் மாணவர்களுக்கு செய்யலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, செஞ்சிருக்காரு. அவர் நம்ம பள்ளியின் சார்பாக அவர் கௌரவிக்கப்படுகிறார். சைட்ல இருந்தேன். நான் மைக் பிடிச்சி அவங்க கூட பேசக்குள்ள தெரியாது எனக்கு. என்னையுமே வந்து பசங்கள் மாதிரி என்னையும் வளர்ந்து விட்டது நம்ம தம்பியா சரிதான். இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கூல் வீட்டுக்கு போயிட்டு. அவங்க கிட்ட கத்துக்கிற விஷயம் நம்மளால ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதை இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேங்க. உங்களோட சின்சியாரிட்டி நான் எந்த
இன்று நாம் இந்த கட்டிடத்தை பெற்றிருக்கிறோம். இக்கட்டிடத்தை உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இக்கட்டிடத்தை இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று திருவண்ணாமலையில் நம் பள்ளியை திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை மரியாதை நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்ம பள்ளிக்கு வருகை புரிந்து நம் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களும் நம் கல்வி கட்டிடத்தை திறந்து வைத்து வந்திருக்கிறார். ஐயா அவர்கள் மற்றும் அல்லியந்தர் தலைமை ஆசிரியர் நம் அழைப்பு ஏற்று வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் பள்ளியின் SMC தலைவி, PTA தலைவர், SMC துணைத் தலைவர், PTA துணைத் தலைவர், SMC உறுப்பினர்கள், PTA உறுப்பினர்கள், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இப்பள்ளியின் ஆசிரியர் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் உயர் பிரபலங்களுக்கும் இப்பணியை செய்த கட்டிட பணியாளர் அனைவரையும் இப்பள்ளிக்கு இந்த விழாவிற்கு வருக வருக என என் முதல் வணக்கம். இப்பள்ளி மேடம் சொன்னது போல ஒரு சின்ன விஷயமா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த ஸ்கூலுக்கு முதல்ல இடம் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆனால் இந்த இடம் வந்து நாங்கள் மொத்தமாகவே கிராம நத்தமாக தான் இருக்கும் நாங்கள் நினைச்சோம். ஆனால் இங்கே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடங்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற இடம் எல்லாமே ஓடப்புறம் போட்டு அப்புறம் இருக்கிற இடம் இது மட்டும்தான் 64 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை தீர்மானம் வச்சோம். தீர்மானம் வச்சு மாவட்ட கல்வியாளர் ஐயா அவர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மக்கள் மாணவ செல்வங்கள் PTA SMC அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுதான் இந்த ஆண்டு 10வது முதலாவது வருகிற மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் பெறும் மாணவருக்கு 1000 ரூபாய் நான் பரிசு கொடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 10வது என்ன ஹெல்ப் கேட்டாலும் 4 பேருக்கு நம்ம செய்யறதில்ல. கொடுத்தீங்கன்னா நம்ம செய்ய இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினர்களால் காணொலி வாயிலாக இன்று புதிய கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய விழாவிற்கு தலைமையேற்றுள்ள இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய PTA தலைவர், SLC தலைவர் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் மற்றும் இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சந்திய முழக்கு எங்கள் வரிகள் கேட்க மாணவ செல்வங்கள் நன்கு படிக்க வேண்டும். இளமை காலத்தில் படிப்பு வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கு கல்வி ஒன்றே உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம். கல்வி என்ற ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இமாலய உச்சிக்கு செல்லலாம். மகிழ்ச்சி. நம்முடைய கல்வி மாவட்டத்தில் இன்றைக்கு 7 பள்ளிக்கூடங்கள் புதிய திறப்பதாக நடைபெறுகின்றது. அதில் ஒன்றுதான் இளைஞர் ஒன்றம். நேற்று அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிடனா கூட நான் வந்துட்டு இருப்பேன். என்ன காரணம்னா இந்த 2012ஆம் ஆண்டு இந்த பள்ளியினுடைய தரம் உயர்த்தப்பட்ட பிறகு முதல் தலைமை ஆசிரியர் நான் தான். நான் அப்ப பக்கத்து கிராமம் தேர்துறையில் இருந்தேன்.
அப்போ மதிப்பிற்குரிய சிஓ பொன்னையா அவர்கள் வந்து திடீர்னு நீங்கள் போயிட்டு இளைஞர் மன்றம் சார்ஜ் எடுத்துக்கோங்க, அது தரம் வைத்திட்டாங்க 2012. அந்த வகையில் இந்த பள்ளிக்கும் எனக்கும் ஒரு பந்தம் உள்ளது. அதனால் இந்த ஊர் வந்து எனக்கு ஒரு சொந்த ஊர் மாதிரி. இந்த பள்ளி ஒரு குக்கிராமத்தில் அமைந்த பள்ளி. இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வெளி உலகத்துக்கு வரணும், சரிங்களா? இப்போ இந்த பள்ளிக்கட்டளை ஏதோ நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், அப்படி அல்ல. இது வந்து நபார்டு திட்டத்தின் மூலம் சுமார் 1,88,00,000, சரிங்களா? அந்த அளவுக்கு மதிப்பீட்டில், திட்ட மதிப்பீட்டில் எஸ்எஸ்சியுடைய திட்டத்தின் மூலம் இது நபார்டில் கட்டப்பட்டுள்ளது. 7 வகுப்பறை கொண்ட கட்டடம். நான் பதவியேற்ற பொழுது உயர்நிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளியாக ஒரே காப்பத்தில் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வந்து நான் பார்த்துட்டு போயிடுவேன். அதனால் இந்த பள்ளி வந்து அமைந்த இடம் வந்து நல்ல அருமையாக இருக்கு. இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் காமராஜர் அவர் கூட இவனை பேரி கொடுத்தார். அதனால் பள்ளிக்கு மென்மேலும் சில விஷயங்கள்லாம் நடக்கணும். மாணவர்கள் வந்து நல்லா அற்புதமாக படிக்கணும். எதிர்காலத்தில் நீட், ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதி மருத்துவர்களாகும், பொறியாளர்களாகும், பேராசிரியர்களாகும், அறிவியல் மேதைகளாகும் நீங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடமளிக்கிறேன்.